லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கார்த்திகேயன், ஆளுநர் வாசிக்காதத சபாநாயகர் வாசிச்ச தமிழ் உரையில பார்த்தோம். அதுல இடம்பெற்றிருந்த சாராம்சங்கள், அப்புறம் ஆளுநர் வாசிக்காத உரையை அப்படியே பதிவேற்ற செய்ய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது தொடர்பா நீங்க தொடரலாம். கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நடந்த சர்ச்சை மாதிரியே இந்த ஆண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சர்ச்சை நிகழ்ந்திருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்ற மரபு பின்பற்றட, அதே மாதிரி எனக்கு தயாரித்து கொடுத்த உரையில் தார்மீக ரீதியாக தகவல் ரீதியாக எனக்கு உடன்பாடு இல்லாத நிலையில் அதை நான் வாசித்தால் அரசியல் சாசனத்தை கேலிக்குள்ளாக்கும் நடைமுறையாகும். மக்கள் நலனுக்காக நான் இதை எடுத்துக்கொண்டு நான் அவையில் அமருகிறேன் அப்படின்னு ஆளுநர் சொன்னதன் அடிப்படையில் தான் ஆளுநர் அந்த உரையை வாசிக்காமல் புறக்கணித்தார். அந்த உரையை, ஆளுநருக்கு தயாரித்து கொடுத்த உரையை சபாநாயகர் திரு அப்பாவு வாசித்து முடித்தார். இறுதியில் அவை முன்னவராக திரு துரைமுருகன் ஆளுநருக்கு தயாரித்து கொடுத்த ஆங்கில உரை, தமிழ் உரை, இந்த இரண்டு உரையுமே ஆளுநர் வாசிக்காத நிலையிலும் அவை குறிப்பில் இடம்பெறும் அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆளுநருக்கு சில விளக்கங்களையும் சபாநாயகர் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த மரபு சார்ந்த விஷயங்களை நீங்க சுட்டிக்காட்டியிருக்கிறீங்க. ஆளுநருங்கிறவரை நாங்கள் தொடர்ந்து மதிக்கிறோம். முதலமைச்சரும் அமைச்சர்களும் இங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மதிக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அவை சார்ந்த மாண்பையும் மரியாதையையும் ஆளுநர் தர மறுக்கிறார் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்தார். பேரிடர் கால நிதியை அரசுக்கு தரணும், தமிழ்நாடு அரசுக்கு தரணும் அப்படின்னு பலமுறை விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கல. நீங்க அதை பெற்றுக்கொண்டு தரணும் அப்படின்றதும் சபாநாயகருடைய அறிவுறுத்தலாக இருந்தது. தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆளுநர் புறப்பட்டு சென்ற நிலையில அதையும் சபாநாயகர் வலியுறுத்துகிறார். ஆளுநருக்கு நினைவூட்டுகிறார், இன்னும் தேசிய கீதம் இசைக்கப்படலை அப்படின்னா. ஆனா சபாநாயகர் விடுத்த கோரிக்கையும் அவர் ஏற்காமல் சபாநாயகர் ஆளுநர் பாதியிலேயே அவையிலிருந்து வெளியேறுகிறார். அதற்கு பிறகுதான் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு ஆளுநருக்கு தயாரித்து கொடுத்த உரையை, ஆங்கிலம் மற்றும் தமிழ் உரையை அவை குறிப்பில் இடம்பெறுவதற்கான அந்த தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். மூத்த பத்திரிகை தரத் ஷாம் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். ஆளுநர் தரப்பு வைத்த விமர்சனம், அரசு தரப்புல சபாநாயகர் தரப்புல அதை எதிர்கொண்ட விதம், ரெண்டையும் எப்படி பார்க்கிறீங்க? ஆளுநர் தேசிய கீதத்தை புறக்கணிப்பது இது இரண்டாவது முறை. போன முறையும் அவர் தேசிய கீதம் வாசிக்கும் போது அவையில் இல்லை. இது இரண்டாவது முறையாக அவர் புறக்கணிக்கிறார். ஆனால் அவையின் மரபு, மாண்பு, இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை, பிரிக்க முடியாதவை. சில விஷயங்கள் மரபு ரீதியாக பின்பற்றப்பட்டதாக இருக்கும். அதே போல ஆளுநர் பதவிக்கும் சில மரபுகளும் மாண்புகளும் இருக்கின்றன. எல்லாமே வரி வடிவத்தில் இருக்காது. இன்டென்ஷன் ஆஃப் லா மேக்கர் என்று சொல்வார்கள். சட்டம் இயற்றுபவர்களின் நோக்கம் சட்டத்தின் வரிகளை விட புனிதமானது. அப்படி என்றால் ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பல மரபுகளிலே, பல்வேறு நாடுகளின் மரபுகளிலே இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டின் மரபுப்படிதான் நாம் நடக்கிறோம். பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபு. நமது ஆளுநருக்கு அது பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதிலே என்னவென்றால், குயின் ரீன்ஸ், பிரைம் மினிஸ்டர் ரூல்ஸ். அதாவது அரசு என்பது ராணியின் பெயரால் நடப்பது, அரசாட்சி என்பது இங்கிலாந்து பிரதமரால் செய்யப்படுவது. இந்த அரசுக்கும் அரசாட்சிக்குமான வித்தியாசத்தை ஆர்.என். ரவி அவர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் செய்வது அரசாட்சி அல்ல. அவருக்கு புதிய மரபுகளை உருவாக்குகிற அதிகாரம் கிடையாது. தமிழ்நாடு அசம்பிளி என்பது தமிழ்நாடு அசம்பிளி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நடப்பது. அப்படி பார்த்தால் இங்கு தமிழ் தாய் வாழ்த்தில் துவங்கி நிறைவாக தேசிய கீதத்தில் முடிப்பார்கள். அதுபோக ஆளுநர் அரசு தயாரித்து கொடுத்த உரையை அப்படியே படிப்பார். சில முறைகள் ஆளுநர்கள் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக உரையின் முதல் பகுதியையும் கடைசி பகுதியையும் படித்துவிட்டு போன சம்பவங்களும் இருக்கின்றன. அதை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆளுநர் அப்படி செய்யவில்லை. இவர் அரசுக்கென்று சில ஆலோசனைகள் வழங்குகிறார். ஆலோசனை வழங்குகிற உரிமை இருக்கிறது. ஆனால் அவையில் வழங்க முடியாது, அறையில் வழங்கலாம். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தான். அவையில் வழங்குகிற ஆலோசனைக்கும் அறையில் வழங்குகிற ஆலோசனைக்கும் இடையிலான வித்தியாசம் தான். இது போக பேரவையிலே ஆளுநருக்கு போது கோரிக்கை விடப்படுகிறது, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கவில்லை என்று. திமுக அரசு அதையும் கண்டிப்பாக அரசியல் ஆக்கும். காரணம், வெள்ள நிவாரணத்தை தர மறுக்கிறது. தேர்தல் காலம் விட்டது. மழை வெள்ளத்துக்கு ஒரு பைசா கூட தரவில்லை. ஏற்கனவே பார்லிமெண்ட்ல அதை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆளுநர் அதற்கு மேலும் ஒரு வழி வகுத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியே இந்த ஆளுநருக்கு பிடிக்கவில்லையோ என்பதுதான் என் கருத்து. தொடர்ந்து இவர் செய்வதால் நிச்சயமாக பாரதிய ஜனதா மீது தானே இது எல்லாமே அரசியல் ரீதியாக ஒரு அவர்ஷனாக முடியும்.
இல்லை, பிஎம் கேர் ஃபண்டில் கணக்கு கேட்க முடியாத அளவுக்கு நிதி இருக்குது, அதில் ஒரு 50,000 கோடி தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தாருங்கள் அப்படின்னு ஆளுநரை அங்கே மன்றத்திலேயே வலியுறுத்துறது. சாவர்கர் வழி, கோட்சே வழி வந்தவர்களுக்கு நாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்ற விமர்சனத்தை சபாநாயகர் முன்வைக்கிறார். ஒரு அரசியல் ரீதியான நிகழ்வாக இது மாறிடுச்சோ சட்டப்பேரவை நிகழ்வுங்கிறது? கண்டிப்பாக. அது போக இது ஒரு வகையில் பார்த்தால் லாவணி அரசியலாக மாறுகிறது. அதாவது ஆளுநர் இப்படி நடந்து கொள்வது தவறு என்றால் ஆளுநருக்கு எதிராக இப்படியான விமர்சனங்கள் வைப்பதும் ஒரு வகையில் தவறுதான். காரணம், ஆளுநர் மரபுகளை மீறுகிறார், அனைவருக்குமே தெரிகிறது. அதற்காக நாமும் மரபுகளை மீற முடியாது. சாவர்கர் வழி வந்தவர் என்று சொல்வதால் நமக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் மூலமாக பேரிடர் நிவாரண நிதி கொடுப்பதற்கு வழியும் கிடையாது. காரணம், ஒவ்வொரு நிதிக்கும் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் இருக்கும். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இந்த ஃபைட் மிகவும் முற்றிவிட்டது. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சென்று விட்டார்கள். இனி திரும்பவே முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஆளுநரை பதவியிலிருந்து மாற்றிக் கொள்வதுதான் ஒரே வழி. ஏனென்றால் முதலமைச்சரை மாற்ற முடியாது, அதை மாற்றுபவர்கள் மக்கள். 2026 தான் முதலமைச்சரை மாற்ற முடியும். ஆனால் ஆளுநரை மாற்றலாம். அது ஜனாதிபதியின் விருப்ப கோட்பாடு தான், ஒத்திசைவு கோட்பாடு. இந்த இசைவு கோட்பாட்டின் கீழ் ஆளுநரை மாற்றலாம். அது மாற்றுவதுதான் நல்லது என்பது எனக்கு போன வருடத்திலிருந்தே இந்த கருத்தை நான் தெரிவித்து வருகிறேன். மசோதாக்களை நிலுவையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றத்தை நாடியது தமிழ்நாடு அரசு, உச்சநீதிமன்றத்தை நாடியது. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிர்வாகம் மாநிலத்தில் சரியா நடக்கணும்னா ஆளுநரும் முதல்வரும் அமர்ந்து பேசுங்கள், கலந்துரையாடுங்கள், மனஸ்தாபத்தை போக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொன்னது. முதல்வர் ஆளுநர் சந்திப்பு கூட சமீபத்தில் நடந்தது. அதற்கு பிறகு ஒரு இணக்கமான போக்கு தொடரும் அப்படின்னு நினைக்கப்பட்ட நிலையில தான் தேநீர் விருந்தெல்லாம், குடியரசு தின தேநீர் விருந்தெல்லாம் புறக்கணிப்பதாக செய்திகள்லாம் வந்தது. இப்போ மீண்டும் சட்டமன்ற நிகழ்வை பார்க்கிற போது இனிமேல் ஆளுநருக்கும் அரசுக்குமான அந்த இணக்கம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு நினைக்க தோன்றுகிறதா? அப்படிதான் தோன்றுகிறது. ஆளுநருக்கும் முதல்வருக்கும் அல்லது ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான இணக்கம் என்பது இனிமேல் நடக்க போவதே இல்லை. பிணக்கு நீடித்துக் கொண்டே போகிறது. இது இதுவும் நல்லதில்லை. பொதுவாக சென்னாரெட்டி காலத்தில் ஜெயலலிதா சென்னாரெட்டி அதை அருகில் இருந்து பார்த்தவர். கடைசியில என்ன ஆகும் என்றால் இந்த அதிருப்தி அதிகாரிகளின் அடைக்கல பூமியாக ராஜ்பவன் மாறிவிடும். எல்லா அரசுகளிலும் அதிருப்தி அதிகாரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் அங்கிருப்பதை அங்கு கவர்னரிடம் போட்டு கொடுப்பார்கள். இப்படியே ஒரு அரசு 2 திசைகளிலே பயணிக்கும். அது நல்லதில்லை, நிர்வாகத்துக்கு நல்லதே இல்லை. ஆனாலும் இந்த ஆளுநர் ரொம்ப அதிகப்படியாக கிராஸ் த லக்ஷ்மண் ரேகா என்றுதான் நான் நினைக்கிறேன். லக்ஷ்மணன் கோட்டை தாண்டி விட்டார். இதை வைத்து இனிமேலும் இவரை வைத்துக் கொண்டு இங்கு அரசு நடத்துவது என்பது மிக மிக கடினம். என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆளுநருக்கு எதிராக அநேகமாக ரீகால் கவர்னர், அது ஜெயலலிதா காலத்திலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம், கவர்னரை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த அளவுக்கு இவர்கள் போவார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. திரு RN ரவி விவகாரத்துல மத்திய அரசுடைய அணுகுமுறை என்னவா இருக்கு நீங்க கூர்ந்து கவனித்ததுல? மத்திய அரசின் அணுகுமுறை இதுவரைக்கும் RN ரவிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. அவர் தொடரட்டும், திரு ஸ்டாலினோடு முரண்பாடு நடத்தட்டும், அரசோடு முரண்படட்டும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க செயல்பாடுகள் இருக்கா, இல்ல ஆளுநருக்கான சில கட்டுப்பாடுகளை உள்துறை அமைச்சகம் மூலமாக விதிப்பதற்கான சமிஞ்சைகள் தெரிகிறதா? இப்போது சமீபத்திலே அவர் சென்று வந்த போது உள்துறை அமைச்சர் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார். 3-4 தினங்கள் டெல்லியில் இருந்தும் அவர் யாரையுமே சந்திக்க முடியவில்லை. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.